இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஒரு அமெரிக்கா சம்மந்தமாக ஒரு அப்டேட் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்து அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. 47வது பிரசிடெண்ட்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு வியூவாக அனலைஸ் மாதிரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா, அமெரிக்காவில் வந்து யார் வந்து வந்தாலுமே ஃபஸ்ட்டு இப்போ குளோபல் லெவலில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட டாமினன்ஸ் இருக்கணும், அமெரிக்கர்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா, அதான் அவரோட கேம்பெயின் வந்து மெகானா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற கேம்பெயின் மூலியமாக தான் வந்து அவர் இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ வெற்றியை வந்து வாகை சூட்டியிருக்காரு. இப்போ அவருக்கு நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, நாட்டுக்குள்ளே அவர் சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்குள்ளே அவர் சந்திக்க வேண்டிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து அந்த நாட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி தங்குறதுக்கு வந்து ஹவுசிங் இல்லாமையும் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அதை வந்து ஹவுசிங்கை டீல் பண்ணுறதுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் மூலயமா எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது வந்து இந்தியா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே வந்து அது வளர்ந்த நாடாக இருந்தாலுமே கூட, சூப்பர் பவராக இருந்தாலுமே கூட, அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு வந்து வீடு இன்னும் இல்லை. ஸோ அந்த வீடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ரெண்டாவது, பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அமெரிக்காவில் தற்போது. இப்போ இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வளர்ச்சி வந்து கடைசி இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் 23-24 அதில் வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 23-24 நம்ம வந்து 8.2% வந்து வளர்ச்சி வந்து பார்த்தோம். ஆனால் அமெரிக்காவில் இதே வளர்ச்சிங்கிறது வந்து 2% அப்படி அந்த சதவீதம் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய வளர்ச்சி இல்லை. அந்த டெவலப்டு நாடு அப்படின்னு சொன்னாலுமே கூட பொருளாதார வளர்ச்சி இல்லை. பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு வளரும் நாடுக்கு மட்டும் இல்லை, எமர்ஜிங் மார்க்கெட் மட்டும் கிடையாது. டெவலப்பிங் கண்ட்ரி, எமர்ஜிங் மார்க்கெட்டிங் அதுக்கு மட்டும் இல்லை. அது இல்லாமல் எல்லா நாடுகள்லேயும் வந்து கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் அந்த நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஓகேவா? இப்போ அந்த பொருளாதாரத்தை அவர் எப்படி வந்து நிலைநிறுத்துவார் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கணும். இதுதான் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உள்ள சேலஞ்சு வந்து ரொம்ப அதிகம். வெளியில் அவரோட நாட்டுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் ரொம்ப அதிகம். அதை அமெரிக்காவால் சால்வ் பண்ண முடியும். ஓரளவு தான் அமெரிக்காவால் சால்வ் பண்ண முடியுமே தவிர, அமெரிக்கா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு நாடாக வந்து இப்போ எங்கேயுமே பார்க்கல. எங்கள் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் பார்க்கல. எல்லாமே வந்து சூப்பர் பவர், இதோட பவரை மற்ற நாடு மேலே திணிக்குது அப்படிங்கிற அளவில் தான் பார்க்குறதுனால, அமெரிக்காவோட தீர்வு வந்து எந்த சண்டை போடுற இரு நாடுகளும் கேட்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ சண்டை வந்து பார்க்குறீங்கன்னா, உக்ரைனில் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வாரில் அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, காசா இஸ்ரேல் இங்கே நடக்கக்கூடிய ஒரு வார், இதில் வந்து அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து ஆயுதம் ஏந்திய கான்ஃப்ளிக்ட்டு. இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த வகையில் இருக்குது, இதில் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, இல்லை அமெரிக்காவில் இதை சமாளிக்க முடியுமா, இப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு உலகம், குளோபல் ஆர்டர், அதாவது இது வந்து நியூ வேர்ல்டு அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் எப்படி வந்து சாத்தியப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு அவர் வந்து அவ்வளோவா மரியாதை கொடுக்க மாட்டார். போன இதிலே சொல்லியிருந்தேன் என்னென்னா, அவர் இந்த மாதிரி குளோபல் வார்மிங்கே வந்து நடக்கும் அப்படிங்கிறது அவர் நம்பலை. குளோபல் வார்மிங்கே பொய் கான்செப்ட்டு. அதனால் நம்ம UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அந்த இதுலேருந்தே நம்ம வெளில வரணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. கிளைமேட்டை நம்பாதவர், அதனால் நாட்டுக்கு தான் முன்னுரிமை தரணும் அப்படின்னு பேசக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறதுனால, இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம அவரோட வின்னிங் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து சின்ன மார்ஜினில் தான் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து ஆல்ரெடி அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு.
இப்போ இது 2வது தடவை அவர் இருக்கார். அதனால் அவருக்கு வந்து தெரியும் எப்படி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் காய் நகர்த்தணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அரசியல் அறிஞர்கள் அவங்க கீழே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. பார்ப்போம் எது எப்படி நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.